ஓம் ஸ்ரீ செல்வ மகா கணபதி நம. பராபவ வருட ஆடி மாதம் 26ஆம் தேதி இன்று செவ்வாய்க்கிழமை பின் இரவு 1:53 முதல் ஆடி 27 புதன்கிழமை நாளை இரவு 11:06 வரை ஆடி அமாவாசை திதி உள்ளது. அதாவது ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை ஆடி அமாவாசை திதி ஆகும். சந்திரன் இருப்பு ஆடி 27 புதன் காலை 8 மணி முதல் விடியற்காலை 6:06 வரை ஆயில்யம் நட்சத்திரம் உள்ளது. நாளை புதன்கிழமை ராகு காலம் 12:01, யமகண்டம் 7:30 to 9, குளிகை 10:30 to 12. காலை 6 மணி முதல் 7:30 வரையும் திதி கொடுக்கலாம். திதி கொடுக்க சரியான நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை உள்ளது. முன்னோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை தவற விட்டவங்க இந்த ஆடி அமாவாசையை பயன்படுத்தி அதை நேர் பண்ணிக்கலாம். அவ்வாறு செய்ய அவர்களால் ஏற்பட்ட சாப வலி கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி சந்தோஷம் குடும்பத்தில் பெருகும். காலை மணி 9 to 10 ஏதாச்சும் ஒரு சிவன் கோயில் இல்லை பெருமாள் கோயிலில் போய் ஒரு தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு ஒரு பொழுதாக இருந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கோ இல்லை பல பேருக்கோ சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அதோட எள்ளு மிட்டாயும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அதன் பிறகு நம்ம விரதம் விட்டோம்னா, அதாவது நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம திதி கொடுத்ததோட பரிபூரணம் நமக்கு கிடைக்கும். நம்ம கோயிலுக்கு போக முடியல, நம்ம வேலையை விட்டு எங்கிட்ட நம்ம நகர முடியல அப்படிங்கிறவங்க அவங்க இருந்த இடத்துலேருந்து நமது முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் கும்பிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்க யாராவது முடியாதவங்களுக்கு ஒரு 2 பேத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு ஒரு கூடவே கொஞ்சம் எள்ளு மிட்டாய் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி எதுவுமே முடியலன்னா கூட நீங்கள் சாப்பிட்றதுக்காக வச்சுருந்த சாப்பாட்டை கொஞ்சம் எடுத்து காக்காக்கே வச்சுட்டு அப்புறமேட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதுவும் சிறப்பு தான். அருகில் சிவன் கோயிலோ பெருமாள் கோயில் இல்லை என்றால் கூட விநாயகர் கோயிலில் தீபம் ஏற்றி கூட வழிபடலாம். திருச்சிற்றம்பலம்.